அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. வந்த வேகத்துல ரமலான் நம்மளை விட்டு விரைவாக கடந்து கொண்டு இருக்குதுமா. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு எத்தனாவது நோன்பாயிடுச்சு? 8வது நாள் ஆயிடுச்சு. ரஹமத்துடைய 10 நம்ம கடந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வல்ல ரஹ்மானுடைய கருணையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டக்கூடிய அந்த கருணையை பல விதங்களும் நமக்கு அல்லாஹ் காமிச்சிட்டு தான் இருக்காமா. அந்த ரஹமத் தவறுனா என்ன ஆபத்துக்கள் விளையுங்கிறதையும் நமக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். நமக்கு பெய்யக்கூடிய மழை இருக்கு பாத்தீங்களாமா, அந்த மழைய இன்னைக்கு இவ்வளவு மழை பெய்யணும் நம்ம இளையான்குடிலாம் அப்படின்னு சொன்னா அந்த மழைய அல்லாஹு தாலா ஒரே இடத்துல கொட்டுனான்னு வைங்க, என்ன ஆகும்? அதான் இப்ப மேக வெடிப்புன்னு சொல்றாங்க. இப்ப அடிக்கடி நம்ம அதை கேட்கிறோம். நம்ம ஒரே இடத்துல கொட்டுறதுனால மிகப்பெரிய சேதங்கள் இப்ப கேரளால ஏற்பட்டது, இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க. திருவண்ணாமலையில ஏற்பட்டது மேக வெடிப்பு. அப்படியே ஒரே இடத்துல அந்த மழை கொட்டுறது. கொட்டும் பொழுது கண்டிப்பா எந்த வீடும் தாங்காது, எவ்வளவு பெரிய மாளிகையும் தாங்காதுமா. அப்போ அல்லாஹு தாலா கொட்டக்கூடிய மழையை கூட பூச்சொரிஞ்சா அப்படி அல்லாஹ் நமக்கு பெய்ய வைக்கிறான். பூச்சொரிஞ்சா அப்படி. ஏன்னா மனிதனுக்கு யாருக்குடைய சேதங்கள் ஆயிடும். இப்படியா சேதான மனுஷன் எந்த நம்பிக்கையில வீடு கட்ட முடியும் சொல்லுங்க பாப்போம்? நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நம்மளோட வாழ்க்கையில நம்பிக்கையே நமக்கு இல்லாம போயிடும். அப்போ நமக்கு அல்லாஹ் அதை கிருபையாக்கியிருக்கான். அல்லாஹ் பிறப்ப கொடுத்ததும் ஒரு கிருபை தான், இறப்ப கொடுக்கறதும் ஒரு கிருபை தான். பிறப்போ இறப்போ இல்லாம நீடிச்சு அப்படியே உலகம் அழியிற வரைக்கும் மனுஷங்களை வாழ வச்சா அவ்வளவுதான். நம்ம வாழவே முடியாதுமா. குறிப்பிட்ட கால சர்க்கிள்ல இந்த உலகம் இருக்கிறப்பவே மனுஷன் அதிகாரத்துல வந்த உடனே மனுஷனை ஆட்டி படைக்கிறாங்க. என்ன வேணாலும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மௌத்துடைய ஞாபகம் வர்றதில்லை. ஆனா அதே நிரந்தரமா வாழ்றதாதான் என்ன ஆயிருக்கும்? அதான் அல்லாஹ் வலக்கது கத்தர்னா பைனக்குமுல் மௌத்த வமா நஹ்னு பிமஸ்பூகீன். அதாவது அல்லாஹ்வை நம்ம முந்திட்டோம் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வரக்கூடாதுங்கிறது தான் அல்லாஹ் மௌத்த கொடுத்திருக்கான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு பல கிரகங்களை அல்லாஹ் படைச்சிருக்காமா, எண்ணற்ற விண்மீன்களை. ஒவ்வொரு கிரகத்திலையும் யாஸ்மினுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு 4 பேருக்கு பூமி, இன்னொரு 4 பேருக்கு வாழ்க்கை பூரா இருங்க, அழிய வரைக்கும் இருங்க அப்படின்னு கோடி கோடி ஆண்டுகளுக்கு வாழ்ந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லல. நமக்கு மரணம் ஒரு பெரிய பாரமா இருக்கு. அப்படி இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா யாரு ஆண்டானோ அவனுக்கு அடிமைகளாக அவனையே ஆண்டவனா நினைச்சு வாழ்ந்துட்டு நம்ம வாழ்க்கை தொலைக்க வேண்டியதுதான். அல்லாஹ் காப்பாத்தும். கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் அப்படிதான். நமக்குதான் சொர்க்கம் நரகம். ஆடு மாடுகளுக்கு சொர்க்கம் நரகம் கிடையாது. கோழி குஞ்சுகள் பறவைகளுக்கு சொர்க்கம் நரகம் கிடையாது. ஆனா அதை புதுசா அல்லாஹ் உற்பத்தி பண்றான். ஒரு மலை இருக்குது, அந்த மலையில போய் வெட்டி எடுத்துக்கோங்க இறைச்சியா அப்படின்னு விட்டுருந்தோம்னு சொன்னா நமக்கு அது கிடைக்கவும் கிடைக்காது. அதை புதுசா அவங்கவுங்க முயற்சி பண்ணி வளர்த்து ஆளாக்கி நம்முடைய வயிற்றுக்கு உணவாக்கி கொள்ளக்கூடிய தௌஃபீக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செஞ்சு காமிச்சிருக்கான். மாஷா அல்லாஹ். வாழ்க்கையில அல்லாஹ் எவ்வளவு கிருபை காட்டியிருக்கான் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கவே முடியாதுமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், லன் துஃப்ஸூஹான்னு சொல்றான். நீ என்னுடைய நியமத்துக்களை நினைக்கணும்னு நினைச்சா உன்னால எண்ணி மாள முடியாது. அவ்வளவு நியமத்துக்கள் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஒரு சின்ன தேனியை அல்லாஹ் நமக்கு உதாரணமா எடுத்து சொல்றாமா. நீங்க தேனீக்களை பாருங்க, அதுக்கு ஒரு உள்ளுணர்வு கொடுத்திருக்கேன். மாஷா அல்லாஹ். உண்மையிலேயேமா இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா மாஷா அல்லாஹ் தேனீக்கள்ல இருந்து ஒரு பெரிய ஒரு படிப்பின இருக்கு. அதாவது டார்வினிசம் என்ன சொல்லுதுன்னா மனுஷன் குரங்குல இருந்து பிறந்தான் அப்படின்னு சொல்லுது. தேனீக்கள் அதை உடைச்சிருச்சு. மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனுஷனே இல்லாத காலகட்டத்திலாம் தேனீக்களுடைய மண்ணில் படிஞ்ச ஃபாசில் கண்டுபிடிச்சு எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதுல இருந்து தேனியா தான் இருக்கே தவிர அது எவால்யூஷன் ஆகி அது வேற ஒரு படைப்பால மாறல. ஆனா அந்த தேனீக்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு ஒரு உணர்வு கொடுத்திருக்கான். மாஷா அல்லாஹ். தேனீக்கள் அந்த அருங்கோணமா கூடு கட்டும் பாத்தீங்களாமா, அந்த அருகோணமா இல்லாம அது ஒரு செவ்வகமா இருந்தா என்ன ஆயிருக்கும், அது ஒரு ரவுண்டா இருந்தா என்ன ஆயிருக்கும், அந்த ஒரு திட்டம் போட்டிருக்கும் பாத்தீங்களா. அல்லாஹ் கொடுத்த அறிவை நம்ம அவ்வளவு அவனுடைய கருணை. மாஷா அல்லாஹ். செவ்வகமா இருந்தா என்ன ஆகுமா, அதனுடைய உடம்பு ரவுண்டா இருக்கிறதுனால இடம் வேஸ்ட் ஆகும் நுழையிறப்ப 4 மூலையிலையும். அது ரவுண்டா இருந்தா ரவுண்டா இணைக்கிறப்ப 4 ரவுண்டு கடையில ஒரு சின்ன கேப் ஒண்ணு வேஸ்ட் ஆகும். அப்ப இடம் வேஸ்ட் ஆகாம ஒரு கூட்டை அது கட்டணும்னு சொன்னா அதுக்கு அறுகோணம் தான் சரியா. 6 கோணத்திலேயே மறுபடியும் ஒரு அறுகோணம், மறுபடியும் ஒரு அறுகோணம். ஒரு என்ஜினியர் கூட அப்படி கட்ட முடியாது, அவ்வளவு அழகாக கட்டுதுமா. தேனீக்கள் பிறந்த நாள்ல இருந்து 1வது நாள்ல இருந்து 3வது நாள் வரைக்கும் என்ன வேலை, 3வது நாள்ல இருந்து 5வது நாள் வரைக்கும் என்ன வேலை, 5வது நாள்ல இருந்து 7வது நாள் வரைக்கும் என்ன வேலை, யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. அது வேலைகளை அது கரெக்டா பண்ணிடுமாமா. மாஷா அல்லாஹ்.
அப்போ உலகத்துல அது மாதிரி தேனீக்களுக்கு கூடிய வெட்க உணர்வு இன்னைக்கு நாம எல்லாரும் ஒரு அத்தா அம்மா குழந்தைங்க எல்லாரும் உட்காந்துட்டு அருவருப்பான காட்சிகளை உட்காந்து டிவியில உட்காந்து எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. யாரும் யாரையும் கண்டுக்கிற மாதிரி இல்லை இன்னைக்குள்ள காலகட்டம். அன்றைய காலகட்டத்துல எப்படி இருக்கும், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு குருவியும் குருவியும் பொம்மை கொத்துற மாதிரி தான் இருக்கும். சரி, படங்கள்ல அப்ப சின்ன வயசுல பார்த்தது ஞாபகம் இருக்கு. கொத்துற மாதிரி வந்த உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா, அம்மா அத்தாவை பார்த்தோன்னு நம்ம எந்திச்சு வெளியே போயிடுவோம். ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, என்னால நமக்கு புரியாது. ஆனா நம்மள அம்மா திரும்பி பார்த்துட்டு உள்ள போயிடுங்க அப்படின்ட்டுருவாங்க. அதுல ஒன்னும் அசிங்கமும் இருக்காது. இப்ப காட்டுற அசிங்கத்துக்கு அப்போ ஒன்னும் அசிங்கமும் இருக்காது. ஆனா ஒரு பொம்மை குருவி 2 குருவி பக்கத்துல வரும், கொத்துற மாதிரி காமிச்ச உடனே ஏதோ ஒரு அசிங்கம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு உடனே நம்மள பார்ப்பாங்க, நம்ம வெளியே போயிடும். இன்னைக்கு அதெல்லாம் இருக்காமா? எதுவுமே கிடையாது. எல்லாமே அற்று போய் வெட்க உணர்வு சுத்தமாக இல்லாம இருக்கக்கூடிய காலகட்டத்துல நாம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் கிருபையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறோம். தேனியில அந்த ரஹமத்தை உணர முடியும். எந்த ஒரு ஆண் தேனியும் பெண் தேனியும் மில்லியன்ஸ் கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆயிடுச்சுமா தேனீக்கள் அந்த உலகத்துக்கு வந்து. 100 மீட்டருக்கு கீழே ஆண் தேனியும் பெண் தேனியும் உறவு கொள்ளவே கொள்ளாதான். எப்படி அந்த 100 மீட்டரை வந்து அது வந்து அந்த 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 அளவுக்கு மேல கரெக்டா அளந்தாப்படி அப்படி ஒரு கரெக்டா போய் அந்த இடத்துக்கு மேலதான் போய் உறவு கொள்ளுமோ, அதுக்கு கீழே ஒரு ஆண் தேனி பெண் தேனி உறவு கொண்டதே கிடையாதா இது வரைக்கும்மா. மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லா. தேனிக்கு டைம் பார்க்க தெரியுமாம்மா. சக்கரை கரைசலை கரைச்சு வச்சுட்டு 7 மணிக்கு கரெக்டா காத்திருப்பாராம் தேனி வளர்க்குறவர். மறுநாள் மறந்துட்டாருன்னா 7 மணிக்கு கரெக்டா வந்து நிக்குமா. ஆட்களை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய உணர்வு இருக்கான். மாஷா அல்லா. அதனாலதான் அல்லாஹ் குரான்ல நஹலுன்னு தேனின்னு ஒரு சூறாவே இறக்கியிருக்கான். இப்போ அல்லாஹ் தாலா எல்லாத்துக்குமே மாஷா அல்லா அந்த தேனெல்லாம் உள்ள வச்சுட்டு தேன் அந்த காயறதுக்காக படப்பட படப்படன்னு ரெக்கையை அடிச்சு கொள்ளுமாம்மா. தேனி ரெக்கையை அடிக்கிற மாதிரி நம்ம கையை அடிச்சோம்னா ஒரு நிமிஷம் கூட அடிக்க முடியாது. கையெல்லாம் உடஞ்சி எலும்பெல்லாம் உடஞ்சி கீழே விழுந்துடும். அது குட்டியோன்னு பூச்சிக்கு அல்லாஹ் அவ்வளவு ஆற்றலை கொடுத்திருக்கா. மாஷா அல்லா. அதுக்கு அல்லாஹ் ரஹமத் செஞ்சிருக்கா. எறும்புகளை பார்த்தா அல்லாஹ்வுடைய கிருபை. அதுக்கு எவ்வளவு அறிவை கொடுத்திருக்கா அல்லாஹ். எறும்புகள் என்ன செய்யுமாமா, தன்னை விட 5 மடங்கு அதிகமான எடையை தூக்கி செல்லுமா. இப்ப நான் வந்து ஒரு 60 கிலோ இருக்கிறேன்னா என்னால 300 கிலோ எடையை தூக்க முடியுமா? அதுக்கெல்லாம் பெரிய பயிற்சி வேணும். பெரிய பயிற்சியே எங்கெல்லாம் போய் பண்ணா வேணா மேபி சாத்தியமா இருக்கலாம். ஆனா குட்டியோண்டு எறும்பு தன்னை போல 5 மடங்கு எடைய பண்ண முடியுமா? எறும்பு வரிசையா போயிட்டே நமக்கு வந்து நம்ம பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை பண்றோம். அம்மா இதுல இவ்வளோ ஆபத்து, அவ்வளோ ஆபத்து. அதையும் தாண்டி பிள்ளைங்க தறிகட்டு போயிடுறாங்க. ஆனா எறும்புகள் வரிசையா போய்கிட்டு இருக்கப்ப நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாமா, வெறும் விரலை வச்சு இப்படி ஒரு லேசா ஒரு கோடு மட்டும் போட்டுருங்களேன், கடக்காது, நிக்கும். ஏதோ தடங்கள் இருக்கு, ஏதோ ஒரு ஆபத்து, வரிசையா அந்த லைனும் நிக்கும். முன்னாடி வந்து போவே போகாதுமா. சும்மா லேசா அப்படி தடவிதான் விடுவோம். அதுக்கு வந்து என்ன தெரியும், ஏதோ ஒரு ஆபத்து நமக்கு இருக்குது, ஒரு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒண்ணு வந்திருக்குன்னு தெரியும். அவ்வளோ எச்சரிக்கை உணர்வு எறும்புக்கு இருக்கு. அது என்ன செய்யுமாமா, எறும்பு என்ன செய்யுமா, உணவுப் பொருட்களை சேகரித்து வைக்குமா. வெயில் காலம் வந்துன்னா அவ்வளவையும் கொண்டு வந்து கொட்டி காய வச்சு மறுபடியும் உள்ள கொண்டு போய் வச்சுக்கணுமா. நமக்கெல்லாம் அது அல்லாஹ் வந்து அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லா ரஹமத்துக்களையும் அல்லாஹ் செஞ்சு காமிச்சிருக்காமா. திமிங்கலம் என்ன செய்யுமாமா, திமிங்கலம் மனுஷன் மாதிரி. திமிங்கலம் வந்து கடல்வாழ் பிராணின்னு ஒதுக்கிட முடியாது. அது வந்து மனிதர்கள் மாதிரி நுரையீரலால சுவாசிக்க கூடியது. அது என்ன செய்யுமா, மேல வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை மேல வந்து அசுத்த காத்துல வெளிய விட்டு ஆக்சிஜனை உள்ள எடுத்துட்டு உள்ள போயிருமா. 6 மாசத்துக்கு கூட அந்த காத்த உள்ள வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சுக்கிருமா. அதனால திமிங்கலத்துக்குள் மாட்டக்கூடிய ஒரு மனிதன் உயிர் வாழ வாய்ப்பு இருக்கு. நம்முடைய யூனிஸ் தம்பி உயிர் வாழ்ந்தாங்க, அதுக்கு இன்னைக்கு விஞ்ஞான பூர்வமான தீர்வே கிடைச்சிருக்கு. திமிங்கலத்துக்குள்ள ஆக்சிஜன் வந்து சேகரிச்சு வச்சிருக்கிறதுனால அதுக்குள்ள மாட்டினா கூட மனிதன் உயிர் வாழ வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லா. ஒரு திமிங்கலம் தன்னுடைய குட்டிக்கு 350 லிட்டர் பால் கொடுக்குதாம். இப்போ நமக்கு இங்க இருந்துமா ஒரு ஒரு ஊருக்கு போறோம்னு சொன்னா, இப்ப கார்ல போறோம்னா என்ன செய்வோம்னா மேப் போட்டுக்கிறோம். அதுலயும் பல நேரங்கள்ல மேப் என்ன தெரியுமா செய்யுமா, அந்த புதுசா ரோட் போட்ட இடத்துல கொண்டு போய் நட்டமா நிக்க வச்சிருமா. எங்கேயோ போய் நிக்க வச்சிரும். இப்படி நிக்கும் காரு. முன்னாடி போக முடியாது, பின்னாடி போக முடியாது. அதனால அது மேப் காமிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டா மேப் பழைய ரோட காமிச்சிருக்கும். அதை போட்டுட்டு போறப்பே நமக்கு அவ்வளவு ஆபத்துக்கள் இருக்கும். ஆனா நம்முடைய இளையான்குடி கண்மாய்கள்ல நம்ம சாப்பிடுவோம் பாத்தீங்களா, எது அதுக்கு பேர் என்ன, செரவிக்கறி வாங்கி சாப்பிடுறதுல எங்க இருந்து வருது தெரியுமாமா, 18,000 மைல் தூரத்துல இருந்து வருதுமா. 18,000 மைல் தூரத்துல இருந்து வந்து நம்ம அம்மால வந்து கூடு கட்டி குஞ்சு பொரிக்குது. அது அம்மாவை பிடிச்சி நம்ம குழம்பு வச்சு சமைச்சிடறோம். அந்த குஞ்சுகள் பொரிஞ்சு வளர்ந்து பெருசாகும். அந்த 18,000 மைல் தூரத்தையும் தன் தாய் எந்த நாட்டுல இருந்து வந்துச்சோ அந்த நாட்டுக்கு எந்த மேப்பும் இல்லாம அழகா போய் சேர்ந்துருமாமா. மாஷா, அழகா போய். காக்கா என்ன செய்யுமா தெரியுமாமா, நம்ம நம்ம பெரிய பாதாங்கொட்டை மாதிரி கொட்டை, நம்மலாம் என்ன செய்யறோம், அந்த கொட்டைய கொட்டை உடைச்சு எடுக்கணும்னா சுத்தியில போட்டு உடைச்சுக்கிட்டு இருப்போம். அது என்ன செய்யுமா, மரங்கள்ல உட்காந்துட்டு கார் வேகமா போற பாதையில போட்டுருமா. போட்டு கார் மேல ஏற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு உடஞ்சோன்னு போய் எடுத்தீங்கதாம்மா. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, எவ்வளவு அறிவு அல்லாஹ் கொடுத்திருக்கா. மாஷா அல்லாஹ்.
அவனுடைய கிருபையை நம்ம யோசிச்சு பார்க்கணும்னு சொன்னா நமக்கு ஆயுசே பத்தாதுமா. மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லா. கழுகு என்ன தெரியுமா செய்யுமாமா, 40 வயசானா வயசாயிடுமா. அதுக்கு கண்டிப்பா தேவை அழகு. அந்த அழகு தேஞ்சு போயிடுமா. அழகு தேஞ்சு போயிடுமா, ரெக்கையெல்லாம் மழுங்கி போயிடுமா. அது என்ன செய்யுமா தெரியுமாமா, 40 வயசு ஆன உடனே போய் மலையில போய் உக்காந்துருமா. சாப்பிடாதான், ஒண்ணுமே செய்யாதம்மா. தன்னுடைய அந்த மழுங்கி போன அந்த இது இருக்குல்லம்மா, அந்த அழகை வச்சு இருக்கக்கூடிய ரெக்கையை பூரா பிச்சு எடுக்குமாம்மா. நினைச்சாலே அவ்வளோ இது. அதுக்கு அந்த அறிவை எல்லாம் கொடுத்துருக்கான். எல்லாத்தையும் பிச்சு எடுத்து மொட்டையாக்கிடுமா. பறக்கவே முடியாதுமா. அதுக்கு மொட்டையாக்கிட்டு அந்த அழகு இருக்குல்லம்மா, அதை பல்லுல வச்சு தேய்ச்சி உடைச்சிருமா. அந்த தேஞ்சு போனதை அப்படியே பசியோட காத்திருக்குமாம்மா. புது சிறகுகள் முளைக்குமா, புது அழகு அது கூறாகுமா. நமக்கு குழந்தைகளுக்கு பல்லு 2வது தடவை முளைக்கிற மாதிரி மறுபடியும் முளைக்குமா 40 வருஷம் கழிச்சு. புது பொலிவோட மறுபடியும் ஒரு ரவுண்ட் வருமா. சாவு இருக்குதுமா. ஆனா அந்த இன்னொரு ரவுண்ட் அப்புறம் தான் சாகுமா. இல்லாட்டி அப்பயே 40 வயசு செத்துற வேண்டியது. ஆனா சாகாதான். மறுபடியும் முயற்சி பண்ணி மறுபடியும் அது அல்லாஹ் அதுக்குரிய அறிவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கான். இது எல்லாத்துலயும் நம்ம பாடம் கத்துக்க சொல்லி அல்லாஹ் சொல்றாமா. உனக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு வாழக்கூடிய அறிவை கொடுத்த எனக்கு உனக்கு வாழ்ற அறிவை கொடுக்க தெரியாதா? நம்ம யாரு? அஷ்ரஃபுல் மஹ்லூகாத். நம்ம நாளைக்கு மறுமை நாள்ல போய் அல்லாஹ் எனக்கு அறிவு இருந்தா நல்லா நடந்திருப்பேன், அல்லாஹ் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கான காரணமே கிடையாம போயிடுச்சுமா. அப்போ சொர்க்கம் நரகம் விதிக்கப்படாத பறவையில இருந்து எறும்புல இருந்து எல்லாத்துக்கும் அல்லாஹ் இவ்வளவு தூரம் அறிவை கொடுத்திருக்கான்னு சொன்னா, ஒரு பூகம்பம் வருதுன்னா மிருகங்களுக்கு தெரியுமாமா, அது போய் ஒளிஞ்சிடுமா. மனுஷனுக்கு தெரியாது, மிருகங்களுக்கு தெரியுமா அது என்ன செய்யும் தெரியுமா. ஒரு நாய் என்ன செய்யுமா, வயிற்றுக்கோளாறு வந்துட்டா வயிற்றுக்கோளாறுக்கு மருந்து போய் நாய் அருகம்புல் திங்கிறத நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? அருகம்புல்ல பிச்சு திங்குமா. அது வயிற்றுக்கோளாறுக்கு மருந்து அதுல இருக்குன்னு அதுக்கு தெரியுமா. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்துக்கும் அதுக்குரிய அறிவை வச்சிருக்கான். அப்ப நமக்கும் கண்டிப்பா அல்லாஹ் அவனுடைய ரஹமத்தை உணர்றதுக்கு, பாவத்தை விட்டு மீண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்றதுக்கான அழகான அறிவை நமக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனா நாம அதை கவனிக்காம அந்த அறிவை என்ன செய்யறோம், துனியாவுக்கே பயன்படுத்திடுறோம். எப்படி சப்பாத்தி செய்யறது, எப்படி பிரியாணி செய்யறது, எப்படி குஸ்கா செய்யறது, இதுவே பயன்படுத்துறமே தவிர அந்த அறிவை கொண்டு நம்மகிட்ட அல்லாஹ் என்ன பேசியிருக்கான். யா ஐயுஹல்லதீன ஆமனுன்னு குர்ஆன்ல 89 இடத்துல அல்லாஹ் கூப்பிடுறான். என்ன என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறான் அல்லாஹ் என்னைக்காவது யோசிக்கிறது இல்லை. அது என்ன வருஷம் ஒரு ஹத்தம் முடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு, நம்ம கடமை முடிஞ்சிருச்சு. அப்படி இல்லை இல்லம்மா. உலகத்தை நம்ம அப்படி விடுறது இல்லை இல்ல. எப்படி அலங்கரிக்கிறோம் நம்ம உலகத்தை. சும்மா ஒரு மண் குடிசையில கட்டி கூட குடியிருந்துடலாம். ஆனா அப்படியா நம்ம இருக்கிறோம்? இருக்கிறதுல நமக்கு அதுக்குன்னு வீடு வேணும், அதுக்கு அலங்காரம் பண்ணணும், ஒரு வீட்டை கட்டினா அதுக்கு அப்படி போடணும் இப்படி போடணும், என்னமோ யோசிக்கிறோமா இல்லையாம்மா. நம்மளால என்ன முடியும், நம்ம வசதிக்கு தகுந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம், நம்ம அலங்காரம் பண்ணி. ஆனா நம்ம அறிவை கொண்டு என்ன நினைக்கிறது இல்ல, நம்ம ஏன் நினைக்கல. முதல்ல அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படின்னு கூப்பிட்டு அல்லாஹ் என்ன கத்து கொடுக்குறான். அது உண்மையிலேயே ஆச்சரியமானதுமா. என்ன கத்துக் கொடுக்குறான்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூலு ராஇனா வகூலு உன்துர்னா வஸ்மஉ வலில் காஃபிரீன அஸாபுன் அலீம். நமக்கு சொல்லி கொடுக்குறான். நபி மீது உள்ள நேசத்தை சொல்லி கொடுக்குறான். நபி மீது பாசம் வைங்க. நான் எவ்வளவு பாசம் நபி மேல வச்சிருக்கேன் தெரியுமா அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் மக்கள் போய் என்ன அவங்கவுங்க கேட்பாங்களே, என்ன பாருங்க பாருங்கிறதுக்கு ராயினாங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்களாம். அந்த ராயினாங்கிற வேர்டு டபுள் மீனிங் உள்ளதாம்மா. அதுக்கு எங்கள் இடையனேன்னு ஒரு அர்த்தம் இருக்கான். இந்த யூத பசங்க என்ன செய்வாங்கலாம், வேணும்டே பாருடா நம்மளும் போய் நின்று அவமானப்படுத்தி கத்திட்டு வருவோம்னு சொல்லிட்டு கூட வந்து கோரஸா ராயினா ராயினான்னு கத்திட்டு ஓடியாந்துருவாங்களாம். அவமானப்படுத்துறது யாருக்கும் தெரியாது. எல்லாரும் கேட்கிறப்ப யாருக்கும் தெரியாது. அது ஒரு அரபிக் வேர்டு, என்னை பாருங்கன்னு அர்த்தம் கொடுக்கக்கூடிய வேர்டு. ஆனா அல்லாஹ் உணர்ந்துட்டான். அல்லாஹ் சொல்லிட்டா, இனிமேல் என்னுடைய நபியை பார்த்து யாரும் ராயினான்னு சொல்லக்கூடாது, உன்னுர்னாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. அதுக்கு டபுள் மீனிங் இல்லை, என்னை பாருங்கன்னு மட்டும்தான் அர்த்தம் வரும். அப்ப அதை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா என் நபியை பார்த்து வார்த்தையில கூட அவமானப்படுத்துறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கான். அப்ப நபிக்கு எப்படி மரியாதை கொடுக்கறது, நபியை எப்படி நேசிக்கிறது, தான் எப்படி நபியை நேசிக்கிறேங்கிறத முதல் நம்மளை கூப்பிட்டு எல்லாம் சொல்லி கொடுத்தான். கடைசியா 89வது தடவை யா ஐயுஹல்லதீன ஆமனுன்னு கூப்பிட்டு அல்லா திரும்ப சொல்றாமா, நபி மேல மட்டும் இல்லையா யாஸ்மின், உண்மையிலேயே நான் பாசம் வச்சிருக்கேன், உண்மையிலையும் பாசம், பரக்கத் மேல பாசம் வச்சிருக்கேன் நானு, உங்க மேல பாசம் வச்சிருக்கேன், அம்மா மேல, எல்லார் மேலயும் நான் அதே மாதிரிதான் பாசம் வச்சிருக்கேன் நானு, ஒருத்தரையும் நான் விட்டுட மாட்டேன். யா ஐயுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. என்னுடைய ஈமான் கொண்ட அடியானே, நீ அல்லாஹ்வுடைய பக்கம் மீண்டு வா, தௌபா செஞ்சு மீண்டு வா. தூபு இலல்லாஹி பரிசுத்தமான தௌபாவை செஞ்சு மீண்டு வா, நான் உனக்கு இருக்கேன், நான் உனக்கு காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். நிராசை அடைஞ்சிடாத, நான் இருக்கிறேன். அப்போ நம்மளை கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் எப்பமா தெரிஞ்சது, மௌத்துக்கு அப்புறமாம்மா. மௌத்துக்கு அப்புறம்னா குர்ஆன் கிடையாதுமா, மதரசா கிடையாதுமா, அது வேற உலகம்.
அந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன் நம்ம உலகத்திற்கப்ப கொஞ்சம் முயற்சி பண்ணக்கூடாது? உலகத்துக்காக எவ்வளவு முயற்சி பண்றோம். ஏன் நம்ம அந்த முயற்சி செய்யக்கூடாது? காலங்கள் கடந்துரும். நம்முடைய கை கால்கள் தளர்ந்து போயிடும். அப்புறம் நம்ம போய் முயற்சி பண்ணி பிரயோஜனம் இல்லம்மா. நமக்கு அல்லாஹ் சக்தி குடுத்திருக்கப்போ, நம்ம அந்த ரஹ்மத்தை அடைஞ்சு கொள்றதுக்கான முயற்சி நமக்கு வேணும். நமக்கு அல்லாஹ் அந்த ரஹ்மத்தான ஒரு பாக்கியத்த அல்லாஹ் வாய்ப்புகள நமக்கு அல்லாஹ் குடுக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பேரை நேசிக்கிறேன்னே சொல்றாம்மா. அததான் நம்ம பார்க்கிறேன்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஒரு 4 பேரை மட்டும் பார்ப்போம்மா இன்ஷா அல்லாஹ். மிச்சம் உள்ளவங்கள நாளைக்கு பார்ப்போம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசம்ங்கிறது சாதாரணமானது இல்ல. அவனுடைய பாசம் மட்டும் ஒரு அடியானுக்கு கிடைச்சிட்டா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லம்மா. அல்லாஹ் யாரையாவது ஒருத்தரை நேசிச்சுட்டானா என்ன தெரியுமா செய்வானா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கூப்பிட்டு, ஜிப்ரீலே நான் இந்த அடியானை நேசிக்கிறேன், நீங்களும் அவங்கள நேசிங்க அப்படின்னு சொல்லிடுவானா. அப்புறம் என்ன செய்வானா தெரியுமாம்மா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அவங்க எல்லா மலக்குகளையும் நேசிக்க சொல்லுவாங்களாம். அடுத்து என்ன செய்வானா அல்லாஹ்? எல்லா மக்களுடைய உள்ளங்கள்லயும் அவங்கள பத்தின பிரியத்தை போடுவானா அல்லாஹு தாலா. நான் நேசிக்கிறேன் அந்த அடியான, நீங்க எல்லாரும் நேசிங்க அப்படின்னு அல்லாஹ் எல்லார் மனசுலயும் பிரியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போடுவானா. இதுதான் அல்லாஹ்வுடைய நேசம்மா. அல்லாஹ்வுடைய நேசம் உள்ள வந்துட்டா மத்ததெல்லாம் வெளியில போயிடும்மா. ஆனா நமக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஒரு காலி வாட்டர் கேன் எடுத்துக்கோங்களேம்மா. ஒரு காலியான வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒண்ணுமே இல்ல, காலியா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா அது முழுக்கவே காத்து இருக்குது. அது எப்போ தெரியும் தெரியுமாம்மா? நம்ம என்ன செய்வோம்? என் மனசுல என்ன இருக்கு? என் மனசுல ஒண்ணும் இல்ல அப்படி சொல்லுவோம். ஆனா அந்த மனசு முழுக்க உலகத்துடைய பாசம் இருக்குதும்மா. உலகத்து மேல பாசம். உறவுகள் மேல பாசம். அது எப்போ தெரியும்னா, அந்த காலி பாட்டில்ல ஒரு பக்கெட் நெறைய தண்ணி வச்சு அப்படியே முக்குறப்போ பபிள் பபிளா வெளிய வரும். தண்ணி உள்ள அப்பதான் தெரியும், ஓ இவ்வளோ நேரம் இந்த இதுக்குள்ள என்ன இருந்திருக்கு? காத்து இருந்திருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய நேசத்துல அந்த நம்முடைய அந்த மனச முக்கும் பொழுதுதான் அதுல துனியாவோட பாசம் நம்ம எவ்வளவு வச்சிருக்கோங்கிறது தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா அது வெளியேறி அல்லாஹ்வுடைய பாசம் நமக்கு அதுக்கு உள்ளுக்குள்ளாக வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை நேசிக்கிறானா? இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். நம்பர் 1மா. அல்லாஹ் என்ன சொல்றான்? இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம்மா. நற்செயல் யார் யாரு செய்றாங்களோ அவங்கள எல்லாம் அல்லாஹ் நேசிக்கிறான். நற்செயல்னா என்ன? காபத்துல்லாஹ்க்கு போய் மக்காவுக்கு அதெல்லாம் பெரிய பெரிய நற்செயல். அதான் நற்செயல் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம சகோதரர்களை பார்த்து, நம்முடைய ஹலாலான உறவுகளை பார்த்து நாம் ஒரு புன்சிரிப்பு சிரிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுவுமே சதக்கா. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய பெரிய அமல் செஞ்சுதான் அல்லாஹ்வுடைய அன்பை வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாராலையும் இயலாட்டி கூட நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக கூட அல்லாஹ்வுடைய அன்பை நம்ம வாங்கிட முடியுமா? ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன புன்முறுவல்கள், நம்ம பெரியவங்க கிட்ட காட்டக்கூடிய மரியாதை, சின்ன சின்ன நல்ல அமல்கள், யாருக்கும் தெரியாம செய்யக்கூடிய சின்ன சின்ன தர்மங்கள், இதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய அன்பை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். இது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் தனி லைனா முஹ்சினீன்னு சொல்றாங்க. எல்லா மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய குணம். சரி போ, நீ பண்ணிட்டியா? பரவால்ல, நீ உன்னை மன்னிச்சு விட்டுர்றேன். அப்படிதான் மன்னிச்சு விட்டாங்கம்மா. அ அ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அன்பு மகள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. 2 வகையில அவங்க ரொம்ப முக்கியமானவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. ஒண்ணு தன்னுடைய மகள்ங்கிற முறையில, இன்னொன்னு தன் உயிரினும் மேலா நேசிக்கும் நபியுடைய மனைவிங்கிற முறையில. அவங்க மேல அவதூறு சுமத்துறாங்க. சுமத்துனது மிஸ்தாஹ்ங்கிற அவங்க கிட்ட மாச படி வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு மனிதன். விஷயம் வெளியாயிடுச்சு. குர்ஆன் ஆயத்த அல்லாஹ் இறக்கிட்டா, ஆயிஷா சுத்தமானவங்கன்னு சொல்லிட்டான் அல்லாஹு தஆலா. இப்போ வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து அல்லாஹ் மீது ஆணையா நான் அவனுக்கு மாசப்படி குடுக்க மாட்டேன். அவன் எப்படி பழி சுமத்த போச்சு? இது வந்து சாதாரண கோவம் தானம்மா. எல்லாருக்கும் வரக்கூடிய கோவம். தன் பெத்த புள்ள மேல, பரிசுத்தமான அந்த நபியுடைய மனைவி மேல பழி சுமத்தினவன். அவனுக்கு எப்படி பழி தர முடியும்? ஆனா உடனே அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்து, என்னுடைய மன்னிப்பை விரும்ப மாட்டீர்களா? நீங்க ஏன் மன்னிக்க கூடாது? அல்லாஹ் சொன்னான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில கடினமான கட்டம்ங்கிறது அவங்க சாச்சாவுடைய மவுத்துமா. ரொம்ப குரூரமான மவுத்துமா. அப்படியே நெஞ்செல்லாம் பிளக்கப்பட்டு, ஈரல் எடுத்து கடிக்கப்பட்டு, உறுப்புகள் வெட்டப்பட்டு, ரொம்ப ஒரு கடினமான மவுத். அதை செஞ்சு அந்த ஈரலை எல்லாம் எடுத்துட்டு போனது வக்ஷிங்கிற ஒரு அடிமை. அந்த வக்ஷி வந்து என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாத்துக்கு வர்றாங்க மக்கா வெற்றிக்கு அப்புறம். அப்ப சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க கலிமாவை சொல்லிடுங்க. நான் வந்தவங்களுக்கு சொன்னவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு சொல்லிருங்க. ஆனா என் முகத்துக்கு முன்னாடி வராதீங்க. ஏன்னா என் முகத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அதை பார்க்குற சக்தி எனக்கு இல்லை. எனக்கு வந்து அந்த அந்த நிகழ்வை மறக்க முடியல. அப்ப வக்ஷி சொல்றாரு, உலகத்திலே வெறுப்பான முகமா இந்த முகம் இருந்தது ஒரு காலகட்டம். இப்ப உலகத்திலே பிரியமான முகமா இந்த முகம் தானே இருக்கு. நான் எப்படி பார்க்காம இருப்பேங்கிறப்ப அதையும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. அதையும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. மாஷா அல்லாஹ். அந்த ஒரு மன்னிக்கும் தன்மைமா. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட வீட்ல விருந்து தடபுடலா நடந்துட்டு இருக்கு. கொதிக்க கொதிக்க குழம்பு கொண்டுட்டு ஒரு அடிமை வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கப்போ அலி ரலியல்லாஹு தஆலா வர்றது தெரியாம கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து மேல கொண்டு வந்து ஊத்திடுறாங்க. அப்படியே ட்ரெஸ் கிஸ் எல்லாமே கொதிக்கிற குழம்பு ஊத்திடுச்சு.
நமக்கெல்லாம் எப்படி கோவம் வரும், இப்போ சின்ன பிள்ளை செஞ்சாலே இது ஓங்கி முதுகுல ஒரு அடி வச்சிருவோம். வேலைக்கார் ஏன்னா அவங்கள்ட்ட ட்ரெஸ்ஸஸுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பெரிய வசதியானவங்களும் கிடையாது, வந்துட போகிறாங்க. அப்படி ஒரு நேரத்தில் கொதிக்கிற குழம்பு அப்படியே ஊற்றுன உடனே அந்த அடிமை நடுங்கி போயிட்டாங்க. என்ன வேணாலும் தண்டிக்கலாம் அவங்க நினைச்சா. உடனே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த அடிமைக்கு டக்குன்னு குரானுடைய ஆயத்து ஞாபகம் வருதுமா. அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபிஸ் ஸர்ராஇ வல் அல்ல அந்த ஆயத்தை கடகடன்னு சொல்றாங்க. அந்த அதாவது யாருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வந்து வாஜிபாக்கி இருக்கான்னு சொல்லக்கூடிய ஆயத்மா. அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபி அம்வாலஹும் ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ராஇ வல் காதிமீனல், அதான் நமக்கு முக்கியமான இந்த இடத்துல காதிமீனல் கைல். யாரு சொர்க்கத்துக்குரியவர்கள்னு சொன்னா காதிமீனல் கைல், தன் கோபத்தை அடக்கி கொள்வார்கள், ஆஃபீன அனின்னாஸ், மனிதர்களை மன்னித்து விடுவார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் வந்து அந்த நற்செய்தியை அந்த அவங்கள நேசிக்கிறான் அல்லாஹ். சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அடிமையை உடனே என்ன பண்ண, உனக்கு விடுதலை அப்படின்ட்டாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம், அடிமைக்கு விடுதலை கிடைக்கிறது. அவங்க மன்னிப்பாங்கன்னா எதிர்பார்த்தாங்க, நீ என்ன விடுதலை பண்ணிட்டீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை காதிமீனல் கைல் சொன்னப்ப என் கோவத்தை அடக்கிக்கிட்டேன், ஆஃபீனா அனின்னாஸ், மனிதர்களை மன்னித்து விடுவாங்கன்னு சொல்றப்ப அதற்கு அடையாளமாக நான் அவங்களை விடுதலை பண்ணிட்டேன், நீங்க தாராளமா நீங்க விடுதலையாக்கி போன, இப்ப நீங்க சுதந்திர மனிதன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வேற எதுவுமே அவங்களுக்கு பெருசா தெரிய மாட்டேங்குதுமா. அப்போ நற்செயல்கள் அப்படிங்கிறது நமக்கு நிறைய எவ்வளவுக்கு எவ்வளவு சேகரிக்கிறோமோ அந்த அளவுக்கு மறுமையில நமக்கு பெரிய ஒரு வாய்ப்பா கிடைக்கும். இந்த சின்ன பிள்ளைங்க கார் கேம் விளையாடுவாங்கல்ல, அதுல பெட்ரோல் டேங்க் அங்கங்க வரப்ப டக்கு டக்குன்னு பிடிச்சி பிடிச்சி விளையாடுவீங்க இல்லடா, கார் கேம் அங்கங்க பெட்ரோல் டேங்க் டக்கு டக்கு டக்குன்னு பிடிச்சி பிடிச்சி விளையாட அதுக்கு சக்தி வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நற்செயல்கள் நமக்கு அல்லாஹ் கொடுக்குற வாய்ப்பு. எப்பயாவது நமக்கு நல்லது கிடைக்கும் நான் அல்லாஹ் நற்செயல் வாய்ப்பை நமக்கு கொண்டு வந்து கொடுப்பான். தட்டி விட்டுறக்கூடாது, டக்குன்னு அதை பிடிச்சிக்கணும். அல்லாஹ் தன்னுடைய நேசிக்கக்கூடிய அடியார்களுக்கு நற்செயல் செய்யக்கூடிய வாய்ப்புகளை அங்கங்க ஸ்டாப் மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பான். அது எந்த இடத்துல வருதோ அது நமக்கு தெரியாதுமா, எந்த இடத்துல வருது எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம அங்கங்க என்ன செஞ்சோம், டக்கு டக்கு டக்குன்னு சேர்த்து வச்சுக்கிட்டோம்னு சொன்னா ஏதாவது ஒண்ணு மறுமை நாள்ல கை கொடுத்துரும். ஒரு விபச்சாரிக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்குறான். எதுக்காக கொடுக்குறான்னு சொன்னா, கடுமையான வெயில்ல அந்த பெண் போய் கொண்டிருக்கிறாள். அங்க ஒரு நாய் தாகத்தோட கிடக்குது. அந்த பொண்ணுக்கு அந்த அந்த பக்கத்திலேயே ஒரு கிணறு இருக்குது. கிணத்துல வந்து வாளியோ எதுவுமே கிடையாது. அந்த நாயை பார்த்து அந்த பெண்ணுக்கு பாவமா இருக்கு. அந்த பெண் என்ன செய்றா, போய் தன்னுடைய காலணியை கலட்டி, கால் ஷூவை கலட்டி அதுல வந்து அந்த கிணத்துக்குள்ள விட்டு எடுத்து தண்ணி எடுத்து ஊத்துறா. ஊத்திட்டு போயிடுறா அவ பாட்டுக்கு. அவளுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதுக்காக பாவம் செஞ்சாலும் இப்படி ஒரு பண்ணிட்டு நம்ம சொர்க்கம் கிடைக்கும்னு நினைக்க கூடாதுமா. அந்த நற்செயலுடைய வெயிட் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அந்த வெயிட் வந்து எது பெரிய ரொம்ப வெயிட்டா இருக்கும். நம்ம பெரிய பெரிய அமல் பண்ணிருப்போம், அதெல்லாம் லேஸ் ஆயிடும். ஆனா சின்ன சின்ன அமல் அது பெரிய விஷயமா இருக்கும். நன்மை தட்டுக்கு மீசான் தராசுல நன்மையும் தீமையும் நிறுக்கப்பட்டு கொண்டு இருக்குமாம்மா. நிறுக்கப்பட்டு இருக்கப்போ ஒரு அடியான் அப்படி சமமா இருக்குமா ரெண்டும், அப்படி துடியா துடிச்சிட்டு இருப்பானா என்ன செய்யறதுன்னு தெரியாம. அப்ப அல்லாஹ் வந்து ஒரு சின்ன துண்டு சீட்டு எடுத்து அதுல போடுவானா, அப்படியே நன்மை தட்டு கீழே இறங்குமா. அல்லாஹ் நான் என்ன அமல் செஞ்சேன் ரப்பூ, என் நன்மை தட்டு கடந்துருச்சேன்னு சொல்லி கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, நீ ஒரே ஒரு லா இலாஹ இல்லல்லாஹு கலிமா உலமாற சொன்ன, அதை உனக்காக சேமிச்சு வச்சிருந்தேன் நானு. அந்த லா இலாஹ இல்லல்லாஹுங்கிற கலிமாவை தான் நான் வெயிட்ல போட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான். அப்போ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நற்செயல்கள். இந்த ரமலானுடைய மாசம் வந்து பொதுவாவே மனசு பண்படுத்தப்படக்கூடிய மாசம்மா. நம்ம யார் மேலேயாவது கோவமா இருந்தாலும் எதா இருந்தாலும் நம்ம மன்னிச்சிடலாம் அவங்கள. அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு நற்செயல். நம்ம செய்ய தர்மங்களால் நற்செயல் செய்யலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நற்குணம் ஒரு நற்செயல். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யறது ஒரு நற்செயல். ஒரு கணவனுடைய விஷயத்துல நம்ம வந்து பாவம் இல்லாதவர்களாக அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வது ஒரு நற்செயல். ஏன்னா மனைவிங்கிற முறையில் நமக்கு அதிகமான பாவம் கணவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயத்துல தான் வரும்மா. ஒரு பெண்ணுக்கு சொர்க்கம் நரகம் ரெண்டுமே கணவனாகத்தான் இருக்காங்க. நம்ம அதிகமாக அலட்சியப்படுத்தக்கூடிய உறவும் கணவன்கிற உறவு தான். நம்ம புருஷன் தானே அப்படின்னு சொல்லி நம்ம, ஆனா அது வந்து நமக்கு எந்த நேரத்துல எப்படி வெடிக்கும்னு நமக்கு தெரியாது. மறுமையில பெரிய பிரச்சனையாயிடும். அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அவர்கள் விஷயத்தை திருப்தியை பெற்றுக்கொள்வது அது ஒரு நற்செயல். முடிஞ்ச அளவுக்கு நற்செயல்களை நாம் செய்யக்கூடியவங்களா, குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பது ஒரு மிகப்பெரிய நற்செயல். அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை உட்கார வச்சு அவங்களோட பேசி நபிமார்களுடைய வரலாறுகள் இதெல்லாம் சொல்லி நற்செயல்கள் செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இரண்டாவது, இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தஹிரீன். இதுவே இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுமா, ரெண்டு மட்டும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ், மிச்சம் நாளைக்கு பார்ப்போமா. பரிசுத்தமானவர்களே அல்லாஹ் நேசிக்கிறான். சுத்தமா இருக்கணும், அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாவே சுத்தம் ஈமானின் பாதிமா. ஏன்னா நம்ம கண்டிப்பா சுத்தம் இல்லாம நம்ம தொழுக முடியாது. நம்ம தொழக்கூடிய விரிப்பா இருக்கலாம், நம்ம தொழக்கூடிய இடமா இருக்கலாம், அது வந்து ஃபர்லு. சுத்தமா இல்லாம தொழுதோம்னா தொழுக நமக்கு கூடாது, தொழுக முறிஞ்சு போயிடும். நம்ம உடல் சுத்தமா இருக்கணும், உடை சுத்தமா இருக்கணும், தொழுமிடம் சுத்தமா இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் நம்முடைய தொழுகை கூடும். புறச்சுத்தம், அதுவும் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழுவின் மூலமாக சுத்தத்துக்கு மேல் சுத்தம் செய்யக்கூடியவர்கள். நம்ம சுத்தமாவே இருந்தா கூட போய் ஒழு செஞ்சுட்டு வருவோம்.
என்ன காரணம்? ஒழுவி அது ஒரு தொஹாரத். அதுவும் அது கட்டாய தொஹாரத். அப்ப சுத்தம்ங்கிறதுக்கு இஸ்லாம் ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்குதுமா. அந்த வகையில சுத்தம் வந்து அகச்சுத்தம், புறச்சுத்தம்னு 2 வகைப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல "கத் அஃப்லஹ மன் தஸக்கா வ தக்கர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா." எவர் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறாரோ அவர்தான் திட்டமாக வெற்றி பெற்று விட்டார். அவர் இறைவனை திக்ரு செய்துவிட்டு தொழச் செய்வார். அவங்களுக்கு என்ன சும்மா டக்குன்னு போய் தொழுதுற மாட்டாங்க. கொஞ்ச நேரம் அல்லாஹ்வை நினைச்சுட்டு, நான் அல்லாஹ்வோட பேச போறேன் அப்படின்னு தயாராயிட்டு போய் தொழ. இது ஒரு அடையாளம். அதுக்கு ஒரு அடையாளமா இருக்கும். அப்போ புறச்சுத்தம் அப்படிங்கிறது நம்ம சோப்பால பண்ணிக்கலாம், எல்லாத்துலயும் பண்ணிக்கலாம். அகச்சுத்தம் எப்படி நம்ம பண்ண போறோம்? எதை வச்சு நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, மாஷா அல்லாஹ் அதை கூட்டுறதுக்கு ஒரு தொடப்புக்கட்டை இருக்கு. நம்முடைய மனசை கூட்டுறதுக்கான ஒரு தொடப்பம் இருக்கு. அது என்ன தொடப்பம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வின் மீது மொஹப்பத். தாவூது நபி அலி இஸ்லாம் அவங்கள பார்த்து அல்லாஹ் கேட்டான், தாவூதே என்னுடைய வீட்டை சுத்தம் பண்றீங்களா அப்படின்னு கேட்டான். தாவூது நபி சொன்னாங்க, பள்ளிவாசலா அல்லாஹ், காபத்துல்லாவா அல்லாஹ்? இல்ல தாவூதே, உன்னுடைய மனசுதான் என்னுடைய உள்ளம், சுத்தப்படுத்து. அல்லாஹ் வெளியிலன்னா சுத்தப்படுத்திடுவேன், எனக்கு அதை எப்படி சுத்தப்படுத்துறது எனக்கு தெரியலையே ரப்பு. என் மீது மொஹப்பத் என்ற நெருப்பை அதுல பத்தவை. அல்லாஹ் மீது மொஹப்பத்துங்கிற நெருப்பு அதுல பத்தி எரிஞ்சா பாவம் எல்லாம் தூசி தூசியா போயிடுமா. பாவம் செய்யக்கூடிய எண்ணம் வராது. நமக்கு யாரை நேசிக்கிறோமோ அவங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டுருவோம்மா. உண்மைதானேம்மா? நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறோம், நம்ம தியாகம் பண்ணிடுவோம். புருஷனை நேசிக்கிறோம், தியாகம் பண்ணிடுவோம். அம்மா அத்தாவை நேசிக்கிறோம், கஷ்டப்பட்டு செஞ்சிருவோம் நம்ம. அப்ப நான் யாராவது ரொம்ப பிரியமா ஒரு அண்டை வீட்டாரை நேசிச்சோன்னு சொன்னா ஒரு குழம்பு கூட நம்ம தனியா சாப்பிட மனசு வராது. வச்சாலுமே ஒரு சின்ன சட்டில ஊத்தி, இந்தாங்க நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு கொடுக்க. அப்போ ஒருத்தர் நேசிச்சோன்னா அவங்களுக்காக நம்ம சிரமப்படும் பொழுது சிரமத்தினுடைய வேதனை தெரியாதுமா. அபூதல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உஹது போர்க்களத்துல எதிரிகளுடைய அம்பு பாயுது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, நான் சரளாசன் அவங்க மேல அம்பு பாயக்கூடாதுங்கிறதுக்காக விரல்களை காட்டுறாங்க. விரல்கள் மேல ஒவ்வொரு அம்பா பட்டு ஒரு கை அப்படியே செயலிழந்து போயிடுச்சு. கை வந்து அவங்களுக்கு ஊனப்பட்டு போயிடுச்சு. பின்னாடி நாள்ல கேட்குறாங்க, அபூதல்ஹா அவங்கள பார்த்து கேட்குறாங்க, நீங்க அப்படி ஏன்னா கையில கேடயம் இல்லை, அதாவது கையை தான் காமிச்சாங்க. அவங்க கையில தான் அவங்களுக்கு அம்பை தாங்குனாங்க. அதில் அந்த கையே அவங்களுக்கு போயிடுச்சுமா. இப்போ கேட்குறாங்க, அப்படி தாங்குனீங்களே உங்களுக்கு வழி தெரியலையா அப்படின்னு கேட்டப்ப, இல்லை என் நபியுடைய உயிருக்கு ஆபத்து வந்துருமோங்கிற சிந்தனை வர்றப்ப எனக்கு என் கை வலிச்சதே தெரியல அப்படிங்கிற. எனக்கு என்னோட கை வலியே தெரியல. அப்போ நபி மீது வைக்கக்கூடிய அன்புக்கு அவங்க கைவலியே தெரியாம இருக்குங்கிறப்ப அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய அன்புக்கு மாஷா அல்லாஹ். ஏன்னா அவன் நம்ம மேல காட்டுற அன்புக்கு முன்னாடி நம்ம அன்பு ரொம்ப கொஞ்சம்மா. வெக்கப்படணும்மா நம்ம. அதான் கலீஃபா மாமூன் ரஷீத் கிட்ட ஒரு நாள் வந்து வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வராரு. வந்து என்ன செய்யறாரு, கொஞ்ச நேரம் தான். ஹலிஃபா மாமூன் ரஷீத் கிட்ட ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து, நாங்க ஹலிஃபாவை பார்க்கணும், அவங்களுக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காரு, களைச்சு போய். அப்போ வந்த உடனே வந்து ஒரு சின்ன பேக்கெட் மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாரு அவர் அரசர்கிட்ட. அரசரே உங்களுக்கான கிஃப்ட் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு. அரசர் அந்த கிஃப்ட்டை திறந்து பார்த்துட்டு உடனே என்ன பண்றாரு, ரொம்ப தூரம் களைப்பா வந்திருக்கிறாருமா. என்ன பண்றாரு, அவருக்கு தேவையான தங்கம் என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் பெரிய பெரிய ஒட்டகங்கள்ல ஏத்தி ஒரு காவலாளியை கூப்பிட்டு அடுத்த வினாடி இவரை கொண்டு போய் நாட்டை விட்டு வெளியே கொண்டு விட்டு வந்துரு, நாட்டுக்குள்ள அவர் இருக்கவே கூடாது, உடனே கொண்டு போய் வெளியில விட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே அந்த காவலாளியும் அதே மாதிரி எல்லாத்தையும் வச்சு கொண்டு போய் வந்தவரை இருக்க சொல்லலை, இல்லாட்டி ரொம்ப இருக்க சொல்ல கண்ணியப்படுத்துவோம், ஒண்ணுமே சொல்லலம்மா. மடமடமடன் அவங்கள கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க கொண்டு போய் தூரத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. விட்டு வந்துட்டு அந்த காவலாளி சொல்றாங்க, அரசரே உங்க பழக்கம் வெளிநாட்டுல இருந்து வர மெஹமான வந்து நீங்க ரொம்ப கண்ணியப்படுத்துவீங்க, நீங்க வந்து தங்கம் எல்லாம் வைப்பீங்களே, அவ்வளவு தூரம் வந்தவங்கள ஏன் நீங்க அவங்கள வந்து உடனே போக சொல்லிட்டீங்கன்னு கேட்டப்போ, அவர் கொண்டு வந்த பரிசு அப்படிப்பட்டது. ஏன்னா அவர் கொண்டு வந்த பரிசு என்னன்னா, அந்த குடுவையில தண்ணி தான் இருந்துச்சு. ஒருவேளை அவர் பாலைவனத்துல இருந்து வந்திருக்கலாம், அவங்களுக்கு தண்ணி தானே ரொம்ப பெருசு, அதனால தண்ணியை கொண்டு வந்து எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனா நம்ம நாடு எப்படிப்பட்டதுன்னா, புராத் நதி ஓதுற நாடு, நதி ஓடுது. ஒருவேளை அவர் தற்செயலா அந்த நதியை பார்த்துட்டாருன்னா வெக்கப்பட்டு போயிடுவார். இந்த நதி ஓடுற நாட்டு அரசனுக்கா நான் தண்ணியை கொண்டு வந்து அவர் வெக்கப்படாம போகணுங்கிறதுக்காகத்தான் நான் அவரை கொண்டு போய் விட சொன்னேன். அது மாதிரி நம்ம மேல அல்லாஹ் காட்டக்கூடிய மகத்தான அன்புக்கு முன்னாடி நம்ம காட்டக்கூடிய அன்புங்கிறது ரொம்ப அற்பம்மா, ரொம்ப குட்டி தான். ஆனா அதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். யுஹிப்புகும் யுஹிப்பூனஹுங்கிறான். அவனை நேசிப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். நம்மள அல்லாஹ் நேசிக்கிறதுக்கு நிறைய அடையாளங்களை காட்டிட்டான். அம்மாவோட வயித்துல இருந்து எல்லா அடையாளங்களையும் காட்டிட்டான். நம்மள எப்படி சாப்பாடு சாப்பிட்டோம் நம்ம அம்மா வயித்துல, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமா. நம்ம வெளிவரக்கூடிய வழியை அல்லாஹ் காமிச்சு எல்லாம் கொடுத்துட்டான். நம்ம அவன் மேல அன்பு காட்டிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையாங்கிறத யோசிச்சு பார்த்தா நிறைய அதுல ஓட்டைகள் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இன்னைக்கு நம்ம 2 பண்புகள் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம் நம்முடைய மனசை. அந்த அல்லாஹ்வுடைய மஹப்பத் வந்துட்டா என்ன ஆகுதுன்னா, பாவம் செய்ய மனசு வராது. நம்ம நேசிக்கிற ஒருத்தருக்கு துரோகம் செய்வோமா, நம்ம செய்ய மாட்டோம். அப்போ அந்த நேசம் எல்லா விதமான விஷயங்களை விட்டு நம்மளை வந்து மீட்டு கொண்டு வந்துரும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாயிடும் ஃபி அமானில்லாஹ். அந்த பரிசுத்த உள்ளத்தை அல்லாஹ் தன்னால நேசிக்க ஆரம்பிச்சிடுவான். சொல்லுவாங்கம்மா, வந்து நல்லவங்களை பார்த்து பால் போல உள்ளம் அப்படிம்பாங்க. பெரியார்கள் சொல்றாங்க, பால் போல உள்ளன்னு சொல்லாத,
பாலுக்குள்ள முகத்தை பார்த்தா தன் நிறத்தை மிகைச்சு காமிக்குமே தவிர உன்னை காண்பிக்காது பால். அந்த பால்ல கொஞ்சம் தயிரை ஊத்து, அது தெரிஞ்சு தயிராயிடும். அந்த தயிரை கடை, அதுல இருந்து வெண்ணெய் கிடைக்கும். அந்த வெண்ணெயை அடுப்புல வச்சு உருக்கு, அது நெய்யாகும். இப்ப நெய்யில முகத்தை பாரு, உன் முகம் தெரியும். பால் போன்ற அந்த உள்ளத்துல கொஞ்சம் இறையச்சத்தை போடு, அது தெரியும், பயம் வரும். அது அமல்கள்ங்கிற மத்த வச்சு கடை, நன்மைங்கிற வெண்ணெய் திரண்டு வரும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துங்கிற அந்த அருள் பார்வை அது மேல படும் பொழுது அது உருகும். இப்போ அந்த உள்ளம் வந்து அல்லாஹ்வுடைய தஜல்லியை தரிசிக்கக்கூடிய சுத்தமான உள்ளமா மாறி போயிடும். கொஞ்சம் முயற்சி நமக்கு தேவை. இன்ஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். உலகத்துக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணோமா, ரப்புடைய முஹப்பத்தை அடையிறதுக்காக கண்டிப்பா நம்மள முயற்சி பண்ண முடியும். அதுவும் இது ரஹ்மத்துடைய பத்து. அல்லாஹும் ரஹம்னா பி ரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். கிருபியாளர்களுக்கெல்லாம் மகா பெரும் கிருபியாளனே, எங்கள் மீது ரஹ்மத் செய்வாயாக யா அல்லாஹ். உன் ரஹ்மத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான அமல் செய்யக்கூடியவர்களாகவும் எங்களை ஆக்கி அருள் புரிவாய் ரஹ்மானே. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன்.